முக்கியமான விசேஷம் என்னவென்றால், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ, எதை மனதில் நினைத்து இங்கு வருகின்றீர்களோ, நிச்சயமாக அல்லாஹு தாலாவின் கிருபையாலும் நபிகள் நாயகம் துவா பரக்கத்தாலும் அம்மாஜி அம்மா தர்பாரில் நீங்க என்ன நினைத்து வந்தீர்களோ அது நிச்சயமாக நடைபெறுகின்றது. அதனால் மக்கள் ஆவலுடன் அடுத்தடுத்தவர்கள் சொல்லி தெரிந்து இந்த தர்காவுக்கு வருகின்றார்கள். இந்த தர்கா நீங்கள் மனதில் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்கள் 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் என்ற நிலை அப்படி இருக்கும் பொழுது இங்கு வந்து தொட்டில் கட்டி அல்லாவின் பெயரை சொல்லி நபிகள் நாயகத்துடைய துவாவின் அருளால் அம்மாஜி அம்மாவிடம் கேட்கின்றார்கள். அம்மாஜி அம்மா அவர்கள் அல்லாவிடம் துவா கேட்டு அந்த துவாவை பெற்று செல்கின்றார்கள். நிச்சயமாக அது நடைபெறுகின்றது. இங்கு இந்த தர்காவில் ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது. அனைத்து சமூகமும் ஒன்றுதான். இங்கு வருகின்றவர்கள் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், தெலுங்கர், ஆந்திரா பார்டர் உள்ள அனைத்து பேரும் வருகின்றார்கள். நினைத்தது நடக்கக்கூடிய சக்தி உள்ளதால் அவருடைய புகழ் மேன்மேலும் பரவி கொண்டிருக்கின்றது. அமாவாசை அன்று ஜனத்திரள் புகழ் வருகின்றது. நிறைய ஜனங்கள் வருகின்றது. இங்கு முகாமிட்டு இரவு வந்து தங்கி காலை 5 மணிக்கு புறப்பட்டு செல்கின்றார்கள். அவரிடம் விசாரித்த போது நாங்கள் நினைத்தது நடந்துவிட்டது, அதனால் தான் இங்கு சொல்கின்றார்கள். தவிர பௌர்ணமி அன்றும் அதே போல் இங்கு வந்து தங்கி அம்மாஜி அம்மாவிடம் தர்காவில் ஃபாத்தியா ஓதி செல்கின்றார்கள். தவிர மற்ற நாட்கள் சாதாரண நாட்களிலும் ஜனப்பெருக்கம் வந்து கொண்டே உள்ளது. இங்கே தொழுகை நடக்கின்றது. அந்த தொழுகையில் அனைத்து நபர்களுக்கும் துவா கேட்கின்றார்கள். அதே போல் காலை அம்மாஜி அம்மா தர்பாரில் நுழையும் போது யாசின் ஓதி ஃபாத்தியா ஓதி சாம்பராணி புகையிட்டு அந்த அம்மாவிட இது செய்து அதற்கப்புறம் ஜனங்களுக்கு உள்ளே விடுகின்றார்கள். நாகதோஷம் உள்ளவர்கள் அங்கு வந்து நாகதோஷத்தை அவர்கள் செய்துவிட்டு செல்கின்றார்கள். பூட்டு பிரச்சனை ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனை அவர்களுக்குள் ஒற்றுமையுடன் வாழ்வதற்காக அந்த பூட்டு சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பதற்காக அந்த பூட்டு போடுகின்றார்கள். சாவி வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது. சாவி அங்கே பின்னாடி காவா தண்ணீர் இருக்குது. அந்த தண்ணீரை சாவி வீசிவிட்டு